ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு செய்தி, ஈரானை விட்டு இந்தியர்களாக்கிய நீங்கள் வெளியேறி விடுங்கள் அப்படின்னு நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. போருக்கான ஒரு புதியதொரு அத்தியாயம் தொடங்கியிருக்கு. இன்னொரு புறம் தோள்பட்டையில் ஆயுதங்கள் ஏந்தி சுடக்கூடிய முறை, இதை எங்கே அப்ளை பண்ணுவாங்க? வார் ஜோனில். அதுக்கு என்ன தேவை? மிசைல் தேவை. அதற்கான ஒப்பந்தம் இப்போ ரஷ்யாவோடு கையெழுத்தாயிருக்கு. 1 கோடி அல்ல, பல கோடி ரூபாய்க்கு அதனுடைய மதிப்பீடு எவ்வளவுங்கிறத நம்ம பேசுவோம். இன்னொரு புறம் லெபனான், அதற்கு பிறகு சிரியா. இந்த 2 இடத்துல அமெரிக்கா ஆடக்கூடிய ஆட்டம். இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இப்போ புதன்கிழமை ஒரு ஒன்டே மேட்ச்க்கு ரெடியாக இருக்கார். யார் கூட அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஈரானில் பெண்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நடத்தக்கூடிய போராட்டம். இது பெண்கள் அப்படிங்கிறத விட பெண் மாணவிகள் அப்படின்னு சொல்லலாம். கல்லூரிகள் முழுவதும், பல்கலைக்கழகங்கள் முழுவதும் தொடர்ச்சியாக அரங்கேறி வரக்கூடிய போராட்டங்கள் ஈரான் அரசை கவிழ்ப்பதற்காக ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கு. ஈரான் அரசு வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் கமினி அவர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் போராட்டங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் விரைவில் வெளியேறுமாறு இந்திய தூதரகம் உத்தரவு பிறப்பித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்முடைய எமியோட்ட அவங்க மாணவர்கள் கண்டிப்பாக கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, வித்தின் 48 hours அதற்குள்ள வெளியில் வந்துருங்க அப்படிங்கிற அந்த உத்தரவும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாணவர்கள், பிஸ்னஸ்மேன், இவங்க எல்லாருக்குமே பதிவாயிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு புதன்கிழமை போகிறாரு அப்படிங்கிற செய்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ புதன்கிழமை, வியாழக்கிழமை இஸ்ரேலில் பிரதமர் நெதன்யாகுவோடு அவர் சந்திப்பு நிகழ்த்தும் போது ஒரு வார் ஒன்று ஸ்டார்ட் ஆகிறத ஈரானோ இஸ்ரேலோ ஏன் இந்தியாவோ கூட விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கான அந்த ஏர்பேஸ் அப்படிங்கிறது ஓப்பனில் இருந்தால் தான் ஏரோப்ளேன் பறக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அங்கே வார் நடக்காதுங்கிறது சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் இப்போ எத்தனை நாள் இருக்குது? 3 நாள் டைம் இருக்குது இல்லையா? மேம்பட்ட தோள்பட்ட ஏவுகணைகள் இருக்கு இல்லையா? ஷோல்டரில் லேண்ட் பண்ணி அதற்கு பிறகு மிசைலை ஏவக்கூடிய அந்த ஏவுகணை, இது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. குறுகிய தூரத்தில் எதிரிகளை அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரஷ்யாவோட டைப் பண்ணி $500 மில்லியன் அளவிற்கு இதை வாங்குறாங்க அப்படிங்கிற செய்தி. அது மட்டும் இல்லை, இது ரஷ்யாவினுடைய நாணயத்திலேயே இதை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஸோ வெர்பா அப்படிங்கிறது தான் அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. என்னுடைய பேர் வெர்பா. சரி, இப்போது மிக முக்கியமான பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாத்தையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-300 வந்துருச்சுங்கிறாங்க. S-400 கொடுக்கறதுல ரஷ்யா கொஞ்சம் டிமாண்ட் முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி சில முக்கியமான விமானங்கள், சரக்கு விமானங்கள் ரஷ்யாவில் இருந்து ஈரானை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஏற்கனவே இந்த டிசம்பர் மாதத்தில் போடப்பட்ட ஒப்பந்தம் இப்போ அமலுக்கு வந்திருக்கு. ஈரான் மீதான தாக்குதல் பணியை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒப்படைக்கக்கூடும். அதாவது அமெரிக்கா டைரக்டாக ஈரான் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பிளான் அப்படின்னா, இஸ்ரேல் கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறதா ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. இதை சொன்னது யாருன்னா, RT அப்படிங்கிற நியூஸ் இருக்குல்ல, அதனுடைய பியூரோ சீஃப் இந்த சோர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ எதனால் அந்த ஆக்ஷனில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, அமெரிக்காவே டைரெக்டாக வந்துச்சுன்னா அது 3ஆம் உலகப் போருக்கான வழியாக போயிடும். இதே நேரத்தில் இஸ்ரேலும் ஈரானை அடிச்சுக்கிட்டாங்கன்னா அமெரிக்கா பஞ்சாயத்து பண்ணி முடிக்க முடியும். இந்த லாஜிக் தான். வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தளத்தில் இருந்து அமெரிக்க படைகள் இப்போ வெளியில் போயிருக்காங்க. எந்த பக்கம் போயிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, பட் அந்த இடத்துல இருந்து அவங்க ரிலீஸ் ஆகிருக்காங்கிறத ஃபஸ்ட்டு செய்தி. அதற்கு பிறகு ஹசக்கே அப்படிங்கிற மாகாணம் இருக்குது. அங்கேருந்து ஈராக் எல்லைக்கு அந்த கவச வாகனங்கள் மூவ் ஆகுது. இருக்கு இல்லையா? இந்த கவச வாகனங்கள் என்ன ஆகுது அப்படின்னா ஈராக்கினுடைய எல்லைக்கு போகுது. ஸோ ஈராக் ஈரானுக்கு முழுவதுமாக சப்போர்ட் பண்ணுது. இப்போது ஈராக்கை அவங்களுக்கு மணி கட்டணும் அப்படின்னா அதுக்கு அமெரிக்காவினுடைய வாகனங்கள் அங்கே மூவ் ஆகுதோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ளே இருக்குது.
தொடர்ச்சியாக இந்த நகர்வு அப்படிங்கிறது பிராந்தியத்தில் அமெரிக்க படைகளை குறைப்பதற்கான ஒரு பகுதி எங்க சிரியா ஏரியாவில். ஆனால் அல்சாரா முழுவதுமாக அமெரிக்காவினுடைய சப்போர்ட்டர் தான் இங்க சிரியாவினுடைய பிரசிடென்ட். ஈரானுடைய இராணுவ தலைவர் இருக்கார் இல்லையா, இவர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்றாரு. ஈரான் அணுசக்தி தொழில்நுட்பத்தையும் அணு ஆயுதங்களை அடைவதற்குமான இலக்கை நாங்கள் ஏற்படுத்திக்க தேவைதான் எங்களுக்கு, அது எங்களுக்கு வேணும். அது அமெரிக்கா ஈரானோடு போர் பண்ணுச்சு அப்படின்னா எங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத நாங்கள் உலகத்துக்கு காமிப்போம், அது வரைக்கும் நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை. இப்போ வடகொரியாலாம் வந்து எங்கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இஸ்ரேலும் வந்து அவங்கக்கிட்ட வந்து அணு ஆயுதங்கள் இருக்குங்கிறத சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. பட் ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கா, அந்த லெவலில் ரீச் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியவே தெரியாது. அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா போகும்போது நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு. லெபனானில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொண்டுறாங்க, அதாவது ஃபாதர்லேண்டு டே அப்படின்னு, அதாவது தமிழில் சொல்லணும்னா தந்தையர் தினம்னே அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. பெய்ரூட்டினுடைய வீதிகளில் மிக முக்கியமாக ரஷ்ய மூவர்ண கொடிகள் வந்து அங்கே ஜொலிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லெபனானுடைய தலைநகரில் ஒரு மோட்டார் பேரணியும் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ ரஷ்யாவினுடைய அந்த மூவர்ண கொடி அப்படிங்கிறது அங்கே பறக்க விடப்பட்டிருது. ஏகப்பட்ட ரஷ்யன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெபனானில் குடியேறிகளாக இருக்காங்க. லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் ரஷ்யாவில் குடியேறிகளாக இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரட்டை குடியுரிமை இருக்கக்கூடிய நாடுகள்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இஸ்ரேலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இரட்டை குடியுரிமை இருக்கும், அங்கே அந்த நாட்டிலையும் வாழுவாங்க, வேறு சில நாடுகள்லையும் வாழுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிப்பாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கும், H1B விசா உள்ளிட்ட விஷயங்கள்லாம் இஸ்ரேலியர்களுக்கு பிரச்சனையே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய செட்டிலர்ஸுக்கு மட்டும்தான் பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்க, மீதி எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ ரஷ்ய மாளிகையில் ஊர்வலம் முடிந்து அங்கு விடுமுறையை குறிக்கக்கூடிய ஒரு பண்டிகை நிகழ்வு அப்படிங்கிறது அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் செய்தி. ஸோ லெபனானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய டைப்பை இந்த இடத்துல இந்த காட்சிகள் நமக்கு சொல்லுது. இன்னொரு புறம் ஜப்பான் முழுவதுமே பாலஸ்தீன ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனால ஜப்பான் அரசு அமெரிக்காவோட தான் டைப்பில் இருக்காங்க. இருந்தாலும் இஸ்ரேலுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது இங்கே ஜப்பானில் அதிகமாக இருக்குது. அதனால இஸ்ரேலிய உறவை நம்ம துண்டிச்சுக்கலாம் அப்படின்னு ஜப்பான் இப்போ ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, 80% பேர் பாலஸ்தீனியர்கள் ஆதரவாளர்களாக இருக்காங்க இங்கே ஜப்பானில். அதனால இஸ்ரேலுடனான ட்ரேடை ஜப்பான் வந்து டெம்பரவரியாக கட் பண்ணுது அப்படிங்கிற செய்தியை டகாய்ச்சியினுடைய அரசு இப்போ சொல்கிறாங்க. மற்ற நாடுகளுடான உரிமங்களுடன் தான் செய்யக்கூடிய கொடூரமான காரியம் அடுத்து விரைவில் அரங்கேறும்னு சொல்கிறாங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு, அவங்க வந்து எனக்கு வரி விதிக்க முடியாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் டெம்பரவரி தான், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு உலக நாடுகளுக்கு மிரட்டல் விடுக்கிறார். பத்தாவதுக்கு உலக நாடுகள்லாம் வந்து சந்தோஷமாக எங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்காதீங்க, உங்களுக்கான அழிவு காலங்கிறது தொடங்கிடுச்சு. நான் வந்து பாருங்கள் 10% 15% மாற்றினேன், அது 150 நாட்களுக்கு மட்டும் செல்லுபடியாகும்னு நினைக்கிறீங்க, அடுத்து வரேன் பாருங்க அப்படின்னு ட்ரம்ப் வந்து தன்னோட ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் ரொம்ப பெரிய அளவில் மிரட்டல் விடுத்திருக்கார். சரி, ஈரானிய வான்வெளிக்குள்ளே நுழைஞ்ச 2 ரஷ்ய சரக்கு விமானங்கள் என்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற கொஸ்டின் நமக்குள்ளே இருக்கும். அது போர் தொடங்கினதற்கு பிறகு ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் ஈரான் பயன்படுத்தியது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போது என்னெல்லாம் ரஷ்யா கொடுத்து விட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான விமானங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலானது, எல்லாம் சரக்கு விமானங்கள் தான். உள்ளுக்குள்ளே ஒரு வான் பாதுகாப்பு சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் உள்ளுக்குள்ளே வைக்க முடியும், அந்த அளவுக்கு ஸ்டெமினா இருக்கக்கூடிய விமானங்கள் தான். ஸோ எத்தனை வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் இங்கே போயிருக்கு அப்படிங்கிறது தெரியல ஈரானுக்கு. ஸோ அது ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க, பார்ப்போம். அடுத்ததா அமெரிக்க தாக்குதல்களை தவிர்க்க முடியாதவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரான். ஸோ எந்த நேரத்துலையுமே நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இப்போ ஆன் பண்ணி வச்சுருக்காங்க ஈரான். நேற்று இரவே வந்து கமினி அவர்கள் பேசியிருந்தது தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருந்தது. அதை வந்து நேற்று 11:30 மணிக்கு மேலே ரிலீஸ் பண்ணாங்க ஈரான். நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன மாதிரியான செய்திகள் சொல்கிறாங்கன்னா, ஈரான் அலர்ட்டாக தான் இருக்குது, அமெரிக்கா அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்க தயாராக தான் இருக்காங்கங்கிற செய்தி. ஸோ அனைத்து ஆயுதப்படைகளும் அதிகபட்ச எச்சரிக்கையோடு ஈரானில் இருக்குங்கிறத மெமரி டிவின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய செய்தி சேனல்களும் இதை உறுதிப்படுத்துகிறாங்க. ஸோ 2 டைப் ஆஃப் ட்ரூத்தை வந்து அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். லெபனானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் ஊழியர்களை வெளியேற்றிருக்காங்க. இங்கெல்லாம் இருக்காதீங்க, தயவுசெய்து வெளில போயிடுங்க. ஏன்னா
நீங்கள் லெபனானாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படையாக இருக்கட்டும், இங்கே ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி படைகளாகட்டும், இவங்கெல்லாம் இப்போ செங்கடலை பாதுகாக்கிறதுக்கு எப்படி ஹவுதிகள் ரெடியாக இருக்காங்களோ அதே மாதிரி லெபனானுடைய எல்லையை பாதுகாக்கிறதுக்கு ஹிஸ்புல்லா ரெடியாக இருக்காங்க. ஸோ ஓவராலாக இங்கே போருக்கு ரெடி தான். எப்போ போர் அப்படிங்கிறது மட்டும்தான் கொஸ்டின் மார்க்கு. ஸோ ஆனால் அமெரிக்க தூதரகம் மூடப்படுது அப்படின்னா அது ரொம்ப பெரிய அளவில் விஷயம். மூடப்படுதுன்னா என்ன, எம்ப்ளாயீஸ் யாருமே இல்லைன்னா என்ன ஆகும், மூடப்பட தான் செய்யும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அதை சொல்லாமல் ஊழியர்களை மட்டும் வெளியேற்றக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறத இங்கே செஞ்சுருக்காங்கன்னா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான். இது வந்து எல்பிசி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் இருந்து கிடச்சிருக்கக்கூடிய ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அடுத்ததாக எனக்கு தெரிஞ்ச அளவில் 12 அல்லது 48 மணி நேரத்துக்குள்ள ஒரு அடையாள வார் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, மோடி அவர்களுடைய இஸ்ரேல் பயணம் அப்படிங்கிறது தவிர்க்கப்படுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. மோடி அவர்கள் இஸ்ரேல் வரைக்கும் பயணப்படுறாரு அப்படின்னா அடுத்த 48 மணி நேரத்தில் இருந்து இந்த வார் அப்படிங்கிறது இன்னும் 3 நாட்களுக்கு தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.